ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சிறகடிக்க ஆசை பார்க்க போகிறோம். சிறகடிக்க ஆசையில் வந்துட்டு பார்லருக்கு மேலே அந்த ஒரிஜினல் ஓனர் அம்மா கிளம்பி வந்துட்டாங்க. நம்ம ரோகிணி பார்த்துட்டு வாங்க மேம் அக்கௌண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரட்டுமான்னு கேட்குறாங்க. இல்லைம்மா நீ கரெக்டாக தான் வச்சுருப்பேன்னு எனக்கு தெரியும், நான் அது ரெண்டிங் பண்ணணும், எனக்கு பண்ணி விடுங்க. என்னொன்னே கஸ்டமர் பார்த்துட்ருக்காங்க மேம், வெயிட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே நீ ஃப்ரீயாக தானே இருக்க, நீ செய்யின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீயே ஒரு வேலைக்காரி தானேன்னு அவங்க சொல்லாமல் சொல்லிட்டாங்க. இது புரியல நம்ம ரோகிணிக்கு. இன்னொரு பக்கம் நம்ம முத்து வந்து மேலே அமௌண்ட் வாங்கலான்னு சொல்லிட்டு வராங்க. நம்ம ரோகிணி அந்த டைம் பார்த்து உள்ளே ஓடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஒரிஜினல் ஓனர் அம்மாட்ட அம்மா அமௌண்ட்டு கொடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. ஓ மறந்துட்டேன்ப்பா சாரிப்பான்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து கொடுமான்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன காசு எடுத்து கொடுக்க சொல்கிறாங்க, இவங்க என்ன ஓனராக முடிவெட்ட வந்தவங்க தானேன்னு அவர் கேட்க, இல்லை இவங்க தாங்க ஒரிஜினல் ஓனரு, இதுக்கு முன்னாடி ரோகிணி மேம் வச்சுருந்தாங்க, இப்போ வந்து கை மாறிடுச்சு, இவங்கள்ட்ட விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது ஒன்றே ஷாக் ஆயிடுச்சுங்க நம்ம முத்துக்கு. இந்த அம்மா இவ்வளோ நாள் இப்போ பொய் சொல்லிட்டு இருந்திருக்கா, மனோஜ் கேத்த பொண்ணு தான் சொல்லிட்டு அவர் வீடியோலாம் எடுத்துகிட்டு போய் அவங்க அப்பாட்ட வீட்டில் ரகசியமாக சொல்கிறாருங்க. குசுன்னு அதில் சொல்லிட்டு இருக்காரு. சரின்னு சொன்ன உடனே நம்ம அண்ணாமலை பயங்கர ஷாக்குங்க. என்னடா இது, இந்த பொண்ணு இவ்வளோ நாள் போய் சொல்லிட்டு இருந்திருக்கே, எதுக்கு போய் சொல்லுதுன்னு தெரியல, எவ்வளோ நாள் போகுதுன்னு பார்ப்போம் முத்து, நீ உண்மையை யார்ட்டையும் சொல்ல வேணாம் அப்படின்ட்டாரு. நம்ம முத்துவும் அப்பா சொல்கிறத தட்டாத பிள்ளையாச்சே சரின்னு சொல்லிட்டாரு. ஆனாலும் அவரோட வாய் கம்னு இருக்க மாட்டேங்குது. அதுக்கப்புறம் அயன் பண்ணுறதுக்கு வந்துட்டு அயன் பண்ண துணியை யார் போடுறா, நாங்களாம் போடுறதில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வருது. 350 ரூபா கொடுத்து நான் அயன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோடனே அந்த டைம் பார்த்து மீனாவை கலாய்க்கிறாங்க நம்ம விஜயா. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்லிட்டாருன்னா, முதல்ல அயன் பண்ணவங்களே காசை கொடுக்கட்டும்னு சொல்லிட்டு மனோஜ் இன்சல்ட் பண்ண, நம்ம ரோகிணிக்கு அமௌண்ட் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, அந்த பார்லரமாகவே வேலைக்கு தான் போகுது, இது என்ன இவ்வளோ சீனை போடுது அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் அண்ணனுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறாரு நம்ம முத்து, அதாவது இஸ்திரி கடையை வச்சாவது பொழைச்சிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொல்லிகிட்டே இருக்கும்போது நம்ம ரோகிணியோட பார்லரை பற்றி உண்மையை சொல்ல வந்தார். அப்போ அண்ணாமலை நிறுத்துடா அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.